நடக்க போறத வருங்காலத்தை சொல்றது ஃபோர் டெல்லிங். இந்த வருங்காரியத்தை சொல்றது தீர்க்கதரிசியால தான் முடியும். ஏன்னா பிலிப்பியனுடைய 4 மகள்கள் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அவங்க பவுலுடைய வருங்காலத்தை சொல்லல. அகபுன்ற தீர்க்கதரிசி வந்தா பவுலை பத்தி சொல்லிட்டான். எருசலேம்ல பவுல் கைது செய்யப்படுவான் சொல்லிட்டான். அதனால இந்த 2 வித்தியாசம் இருக்கு. அதனால இதை நாம் குறித்து தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லா ஊழியக்காரனும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், எல்லா விசுவாசிகளும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஆனால் வருங்காலத்தை குறித்த வெளிப்பாடு தீர்க்கதரிசியால தான் முடியும். இந்த அகபு தான் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாலே ஒரு தடவை சொன்னான். அப்போஸ்தலர் 11 அதிகாரத்துல வாசிக்கிறோம், 28ஆம் வசனம். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளவுதி ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. உலகம் முழுவதும் பஞ்சம் உண்டாகும் என்று அகபு அறிவித்தான். அது அப்படியே உண்டாயிற்று. வருங்காரியத்தை அறிவிக்கிறது. ஏன் கர்த்தர் அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார்னா ஆயத்தப்படுத்துறதுக்காக. அவர்கள் அதற்காக ஆயத்தப்பட்டார்கள். அந்த பஞ்சத்துக்காக ஆயத்தப்பட்டு கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஏற்பாடுகளை செய்தார்கள். அதனால ஒரு தீர்க்கதரிசி வரப்போகிற காரியத்தை அவனால வெளிப்படுத்த முடியும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கும் தீர்க்கதரிசிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கும் என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கவில்லை. மோசே காலத்துல மோசே மேல, மிரியா மேல, ஆரோன் மேல, ஒரு 70 பேர் மேல, 73 பேர் மேலதான் ஆவியானவர் இருந்தார். மோசே காலத்துல ஒரு 20 கோடிக்கு மேல மக்கள் தொகை இருந்துச்சு. சரி, 20 கோடியில 32 லட்சம் தேவ ஜனங்கள் இருந்தார்கள். 6 லட்சம் குடும்பம், 32 லட்சம் மக்கள் தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். 32 லட்சம் பேர்ல 72 பேர் தான் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். 73 பேர் தான். ஒரு 70 பேரு மூப்பர்கள், மோசே, ஆரோன், மிரியா. ஆனால் புதிய ஏற்பாட்டுல மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன். ஆவியானவர் எல்லாரோடும் பேசுறார். மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு தான் வரம் தேவை. அவங்கள பத்தி ஆண்டவர் அவங்களோடு பேசுறதுக்கு இப்ப ஏன் கூட ஆவியானவர் என்னை பத்தி பேசுறதுக்கு எந்த வரமும் தேவையில்லை. மற்றவங்களை பத்தி ஆவியானவர் என்கிட்ட பேசுறதுக்கு தான் வரம் தேவை. அதனால இப்ப அதுவே இல்லையே. பழைய ஏற்பாட்டுல யாருக்கும் பரிசுத்தாவி கிடையாது. தீர்க்கதரிசிக்கு, ஆசாரியனுக்கு, ராஜாவுக்கு, மூப்பர்களுக்கு இப்படிதான் பரிசுத்தாவி இருந்துச்சு. அதனால பரிசுத்த ஆவியானவர் மக்களோட பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை பழைய ஏற்பாட்டுல. அதனால தீர்க்கதரிசி மூலமா தான் பேசணும். அவங்க கர்த்தர் பேச வேண்டுமானால் தீர்க்கதரிசி கிட்ட தான் போவாங்க. இல்ல ஆம் இல்லை அந்த கேள்வி கேட்கணும்னா ஆசாரிய கிட்ட போவாங்க. ஊரீம் தும்மீம்னு கல் வச்சிருப்பான். அந்த கல் மூலமா ஊரீம் தும்மீம்னு கல் இருக்கும். அந்த கல் வந்து 2 விதமா, அது எப்படி அதை செயற்படுத்தினார்கள்னு பைபிள்ல இல்ல. ஆனால் வேத பண்டிதர்கள் 2 விதமாய் கருத்து சொல்கிறார்கள். ஊரீம் தும்மீம், அந்த கல்லு, ஒரு கல்லு பிரகாசிக்கும். இதை செய்யலாமா வேண்டாமான்னு போய் கேட்கும் போது ஆசாரியங்கிட்ட, ஆசாரியன் ஊரீம்னு தும்மீம்னு கல் வச்சிருப்பான். ஒரு கல்லு பிரகாசித்தால் ஆம் செய்யலான்னு அர்த்தம், இன்னொரு கல்லு பிரகாசித்தால் செய்ய வேண்டான்னு அர்த்தம். இப்படி வேத வல்லுநர்கள் ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சாரார் அப்படிலாம் கிடையாது. ஆசாரியன் தன்னுடைய சட்டப்பையில ஊரீம் கல்லையும் தும்மீம் கல்லையும் போட்டு வச்சிருப்பான். ரெண்டும் ஒரே அளவா
ஒரே உணர்வோடு இருக்கும். இதை செய்யலாமா வேண்டாமான்னு கேட்கும் போது கையை விட்டு ஒரு கல்லை எடுப்பான். நான் பாக்கெட்ல பையில கை விட்டு, சட்ட பையில கை விட்டு ஒரு கல்லை எடுப்பான். எந்த கல்லு வருதோ அதுதான் ஆண்டவர் சொல்றது. ஊரியம் வந்துச்சுன்னா செய்யலாம், தும்மியும் வந்துச்சுன்னா செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். இப்படி விளக்கம் சொல்கிறார்கள். இது ஒரு முறை. இன்னொரு முறை தீர்க்கதரிசிட்ட போவாங்க. ஆசாரியனால இந்த ஊரியம் தும்மியும் வச்சு எஸ் நோ தான் சொல்ல முடியும், அதுக்கு மேல சொல்ல முடியாது பழைய ஏற்பாட்டுல. ஆனா தீர்க்கதரிசியால தெளிவா சொல்ல முடியும். கழுதை காணாம போயிடுச்சு, சவுலுடைய கழுதை. சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட போறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றான், அவன் மற்ற விஷயங்களும் சொல்றான், பெரிய விஷயங்களும் சொல்றான். அதுக்கப்புறம் சொல்றான், கழுதையை பத்தி கவலைப்பட வேண்டாம், கழுதை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றான். அதனால இந்த மாதிரி டீடைல்டு விவரமான காரியங்களை ஆண்டவர் பேசுறதுக்கு தீர்க்கதரிசி மூலம் தான் பேசுறேன் பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல எல்லாரோட ஆவியானவர் இருக்கிறார், எல்லாருக்கூட ஆவியானவர் பேசுறார். நம்முடைய ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அந்த ஊரியம் தும்மியும் மாதிரி எஸ் நோ சாட்சி கொடுக்கிறதுனா என்ன? ஒரு இன்டர்னல் விட்னஸ், ஒரு உள்ளார்ந்த சாட்சி. இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, ஒரு உணர்வு ஏற்படுது. அதான் ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கொடுக்கிற சாட்சி. ரோமர் 8:16. இன்னொன்னு ஆவியானவர் நடத்துவது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று அதே ரோமர் 8:14 14 அதுக்கும் வாசிக்கும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கொஞ்சம் வளர்ந்தவர்கள் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இவ்வளவுதான் ஆவியானவர் பேசுறார் ஒருத்தர்கிட்ட, அவர் தேவனுடைய பிள்ளை. இல்ல ஆண்டவர் ஒருத்தரை நடத்துகிறார், வலது பக்கம் போ, இடது பக்கம் போ, யூ டர்ன் எடு, இந்த திசையில போ, இதை செய்யாத, இங்க போ, இங்க போகாத என்று நடத்துகிறார். ஆவியானவர் நடத்தினால் அந்த ஒரு அனுபவம் உடையவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், வளர்ந்தவர்கள். எல்லாருக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு, அதனால அவரால் நடத்த முடியும், அவரால் சாட்சி கொடுக்க முடியும். ஆனா பழைய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. தீர்க்கதரிசிக்கிட்டு தான் வரணும். ஆண்டவர் பேச வேண்டுமானால் எல்லாரும் தீர்க்கதரிசிக்கிட்டு தான் வரணும். புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. ஆவியானவரே அவர்களோடு நேரடியாக பேச முடியும். அப்புறம் எதுக்கு தீர்க்கதரிசிகள்னா, ஒண்ணு உறுதிப்படுத்துறதுக்காக. பவுலுக்கு ஏற்கனவே வெளிப்பாடு இருக்கு. அதே அப்போஸ்தலர் 21 பாத்தீங்கன்னா பவுலும் ஒரு தீர்க்கதரிசி தான். அது நம்ம பின்னால பார்க்க போறோம். பவுலும் ஒரு தீர்க்கதரிசி தான். பவுலு ஏற்கனவே அவனுக்கு வெளிப்பாடு இருக்கு. அவன் என்ன சொல்றான் பாருங்க. இருபத்தி 21:13 அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். அதிர்ச்சி அடையல. அவன் சொன்னா, எல்லாம் அழுகுறாங்க, பவுலை கைது செஞ்சிருவாங்க, தீர்க்க தரிசனம் வருது, அகபு தீர்க்கதரிசி சொல்றான், எல்லாம் அழுகுறாங்க. பவுல் சொல்றான், ஏன் அழுகுறீங்க? கைது பண்ணப்படுவதற்கு மட்டுமல்ல, ஆண்டவருக்காக சாகிறதுக்கு நான் ஆயத்தம் அப்படின்னு சொல்றான். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலேயே அவன் சொல்றான் பாருங்க. 20:22 சொல்றான். அப்போஸ்தலர், இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். 23, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். எருசலேமில் உபத்திரவங்கள், கட்டுகள் எனக்கு உண்டுன்னு ஆவியானவர் பல தடவை என்கிட்ட பேசிட்டாரு. ஆனாலும் எருசலேமுக்கு போ அப்படின்னு ஆவியானவர் என்னை நடத்துறாரு. எருசலேம்னா உனக்கு உபத்திரவம் உண்டு, கட்டு உண்டு, ஆனால் நீ எருசலேமுக்கு போக வேண்டும் என்று என் ஆவியிலே ஆவியானவர் கட்டி வைத்திருக்கிறார். ஆகவே நான் போறேன் அப்படின்னு முந்தின அதிகாரத்திலே சொல்றான். இப்ப அடுத்த அதிகாரத்துல வேற ஒரு ஊர்ல வேற ஒரு வீட்டுல அகபு தீர்க்கதரிசி வந்து சொல்றான்,
எருசலேமனே, உன்னை கைது செய்வார்கள் பவுலே. அவனுக்கு எனக்கு ஏற்கனவே தெரியுமே, நானும் அதுக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டேனே, ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஒரு உறுதிப்படுத்தல் தான். அதனால தீர்க்கதரிசிகள் நமக்கு உறுதிப்படுத்துகிறார்கள். ஏற்கனவே கர்த்தர் பேசினதை உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கு தீர்க்கதரிசி தேவை. இன்னொன்னு, பரிசுத்தாவி பெறாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு எப்படி ஆவியானவர் பேச மாட்டாரே? அவங்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆவியானவர் பேசுகிறார். அது ஒரு காரியம். அதுக்குதான் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னும் இந்த வகுப்பை நான் இன்னைக்குள்ள முடிக்கணும், ஏன்னா ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேள்வி பதில் நேரத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் எந்த மாதிரி ஊழியம் செய்வாங்க? வருங்காரியங்களை உரைப்பார்கள். அது அகப்பு தீர்க்கதரிசி இடத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அப்புறம் போன வகுப்பிலே நம்ம படித்தோம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் அஸ்திபார ஊழியம் அஸ்திபாரம் போடுகிறவர்கள். எபேசியர்ல நம்ம படிச்சோம், 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திபாரம். எப்படி அப்போஸ்தலர் அஸ்திபாரம் போடுகிறவர்களோ ஊழியத்துக்கு, அந்த மாதிரி தீர்க்கதரிசிகளும் அஸ்திபாரம் போடுகிறவர்கள் தான். அதாவது ஒரு ஊழியத்தினுடைய ஆரம்ப கட்ட, ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து வைக்கிற ஒரு காரியத்தை அவர்கள் செய்வார்கள். ஒரு ஆரம்ப வேலையை அவர்கள் செய்வார்கள். அப்புறம் இன்னும் 2 தீர்க்கதரிசிகளை பத்தி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 15:32 யூதா சீலா 2 தீர்க்கதரிசிகள். யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினாலே சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி. யூதா சீலா, இந்த சீலா பின்னால் பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்தான். இந்த யூதா சீலா இந்த 2 பேரும் தீர்க்கதரிசிகள். அவர்கள் என்ன பண்ணினார்கள்? புத்தி சொன்னார்கள், திடப்படுத்தினார்கள். அப்ப புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனுடைய ஊழியம் என்ன? புத்தி சொல்வது, திடப்படுத்துவது. மூலமொழியிலே அதற்கு போடப்பட்டிருக்கிற வார்த்தை வற்புறுத்துவது, வலியுறுத்துவது. ஒரு காரியத்தை வற்புறுத்தி வலியுறுத்தி சொல்வது. ஒரு போதிக்கிறவன் என்ன பண்ணுவானா, அவன் பாட்டு போதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இது இப்படி, இது இப்படி, இது இப்படி, இது இப்படி. இப்ப நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறது போதனை. ஆனா வலியுறுத்துவது என்றால் அது வேற மாதிரி இருக்கும். ஒரே விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை பல கோணங்கள்ல அதை அழுத்தம் திருத்தமா மறுபடியும் மறுபடியும் சொல்வது, அது வலியுறுத்துவது. எச்சரிப்பது, வான். ஆறுதல் படுத்துவது, கன்சோல். அதே போல உற்சாகப்படுத்துவது, தைரியப்படுத்துவது, என்கரேஜ். அப்புறம் பலப்படுத்துவது, ஸ்ட்ரென்தன். 5 காரியங்கள் மூலமொழியில சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்ல திடப்படுத்துவது, புத்தி சொல்வது 2 இருக்கு. அப்போ அவங்க ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஊழியம் பழைய ஏற்பாட்டுல அவங்க தேவ பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை வலியுறுத்தி சொல்வார்கள், எச்சரிப்பார்கள், ஆறுதல் படுத்துவார்கள், தைரியப்படுத்துவார்கள், உற்சாகப்படுத்துவார்கள், பலப்படுத்துவார்கள். முக்கியமா ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வான்? ஒரு ஊழியத்தை அவன் பலப்படுத்துவான். ஒரு சபைக்கு போனா அந்த சபையை பலப்படுத்துவான். ஒரு 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 ஆத்மாவை சந்திச்சானா அந்த ஆத்மாவை பலப்படுத்துவான், கர்த்தருக்குள்ள பலப்படுத்துவான். அவன் தான் தீர்க்கதரிசி. பயமுறுத்துறவன் தீர்க்கதரிசி கிடையாது. எச்சரிப்பது வேறு, பயமுறுத்துவது வேறு. எச்சரிப்பது என்பது வேறு, பயமுறுத்துவது என்பது வேறு. ஆறுதல் படுத்துவான். தீர்க்கதரிசினாலே வெறும் ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஆறுதல் இருக்கும், எச்சரிப்பு இருக்கும், உற்சாகப்படுத்துவது இருக்கும்,
வலியுறுத்துவது இருக்கும், பலப்படுத்துவது இருக்கும். எல்லாமே சேர்ந்து இருக்கும் அந்த ஊழியத்துல. இத்தனை அம்சங்களும் இருக்கும் தீர்க்கதரிசியின் ஊழியத்துல. அதனால சிலர் தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு ஜனங்களை பயமுறுத்துவாங்க, மிரட்டி. சிலர் மிரட்டி பயமுறுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே வச்சிருப்பாங்க மக்களை. சிலர் மிரட்டி பயமுறுத்தி காசு வாங்க பார்ப்பாங்க. மிரட்டுவது இல்லை, பயமுறுத்துவது இல்லை, எச்சரிப்பது. வெறும் எச்சரிப்பது மட்டும், எச்சரிக்கை மட்டுமே செய்கிறான்னு அவன் தீர்க்கதரிசி கிடையாது. தைரியப்படுத்தவும் செய்வான், ஆறுதல் படுத்தவும் செய்வான், பலப்படுத்தும். மொத்தத்துல அவன் என்ன செய்வான்? ஒருத்தரை பலப்படுத்துவான். பலப்படுத்துவதுதான் ஒரு தீர்க்கதரிசியினுடைய காரியம். தீர்க்கதரிசிய நான் யாருக்கு நான் சொன்னேன்? அப்போஸ்தலர்ன்றது ஒரு போலீஸ்காரங்க மாதிரி, ஆவிக்குரிய போலீஸ்காரர்கள், ஆவிக்குரிய நீதிமன்றங்கள் என்று சொன்னேன். ஒரு தீர்க்கதரிசியை என்ன சொல்லலாம்? அவங்க ஆவிக்குரிய விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க? மழை வரப்போகுது, புயல் அடிக்க போகுது, எச்சரிக்கிறாங்க. புயல் அடிக்கும், இந்த இத்தனை மணி நேரத்துல இத்தனை இதுல புயல் அடிக்கும், சுனாமி வரும், மீனவர்கள் போகக்கூடாது, கடலுக்கு போக வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, இப்படி எல்லாம் ரெட் அலர்ட். இவங்க வானிலை விஞ்ஞானிகள், வானிலை ஆராய்ச்சியாளர்கள். அந்த மாதிரிதான் தீர்க்கதரிசிகள். அந்த மாதிரி அதே நேரத்துல அதற்கான விஞ்ஞானிகள், ஒரு விஞ்ஞானி வெறும் எச்சரிப்பை மட்டும் கொடுக்கறது இல்லை. வியாதி வரப்போகுது, இந்த மாதிரி ஒரு வியாதி வரப்போகுதுன்னு மட்டும் எச்சரிக்கை கொடு, அந்த வியாதிக்கான மருந்தை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். ஆறுதல். அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? நீ இதை செய், நீ இப்படி செஞ்சீன்னா நீ இதுல இருந்து காப்பாற்றப்படுவாய், இதை செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், ஆறுதலையும் கொண்டு வர. அதற்கான ஒரு விஞ்ஞானத்துல முக்கியமான அதற்கான தீர்வை கண்டுபிடிப்பது. விஞ்ஞானிகள் எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. பொறியியல் துறையில இருக்காங்க, மருத்துவ துறையில இருக்க, மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கான புற்றுநோய்க்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க ரஷ்யாவில். அது இன்னும் உலகம் முழுசும் பரவல, கண்டுபிடிச்சிட்டாங்க. புற்றுநோய்க்கு ஒரு தடுப்பூசி. பெரும்பாலான புற்றுநோய்கள், ஒரு சில வகையான புற்றுநோய்களை தவிர பெரும்பாலான புற்றுநோய்கள் வருவதை தடுப்பதற்கான தடுப்பூசி வெற்றிகரமா கண்டுபிடிச்சிட்டாங்க, நிரூபிக்கப்பட்டு விட்டது. அது இன்னும் உலக மார்க்கெட்டுக்கு வரல. ஒரு காலத்துல புற்றுநோய்க்கு மருந்தே கிடையாது. அப்புறம் 3வது ஸ்டேஜ் வரைக்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, சிகிச்சை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு தீர்க்கதரிசி அப்படிப்பட்டவன் தான். அவன் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாட்டை பெறுகிறான். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, முதல்ல உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, நீ எச்சரிக்கையா இருன்னு சொல்றான். அவன் எச்சரிக்கையா இராம பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டானா, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வெளிப்பாட்டை அவன் பெற்று தருகிறான். இதான் அவன் ஒரு விஞ்ஞானியை போன்றவன். தீர்க்கதரிசி ஒரு ஆவிக்குரிய விஞ்ஞானி. அதே போல பவுலும் பர்னபாவும் கூட தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேன ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனை கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளும் போதகர்களாயும் இருந்தார்கள். மெய்ப்பர் கிடையாது, போதகர். போதகர்னா டீச்சர், பாஸ்டர் கிடையாது. இப்ப அந்தியோகியா சபைக்கு யார் தலைவர்களா இருந்தாங்க? 5 பேர். 5 பேரும் யாரு? தீர்க்கதரிசிகள். நான் ஏற்கனவே சொன்ன எருசலேம் சபைக்கு அப்போஸ்தலர்கள் தலைவர்களா இருந்தார்கள். பொதுவா சபைக்கு பாஸ்டர்கள், மெய்ப்பர்கள் தான் தலைவரா இருப்பாங்க. சில நேரங்களில் விதி விலக்கா அப்போஸ்தலர்கள் தலைவர்களா இருப்பார்கள். அதே போல விதி விலக்கா சில சபைகளுக்கு தீர்க்கதரிசிகள் தலைவர்களா இருப்பார்கள். பெரும்பாலும் 80-90% பாஸ்டர்கள் தான், மேய்ப்பர்கள் தான் சபைக்கு தலைவர், உள்ளூர் சபைக்கு தலைவர்களாக இருப்பார்கள். ரொம்ப விதிவிலக்கா ஒரு 10%, 20% அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் தலைவர்களாக இருப்பார்கள்.
அது பின்னால உங்களுக்கு மேய்ப்பரை பத்தி படிக்கும்போது அந்த வித்தியாசத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பாஸ்டர் சபையை நடத்துறதுக்கும் ஒரு தீர்க்கதரிசி சபையை நடத்துறதுக்கும் ஒரு அப்போஸ்தலன் சபையை நடத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். தீர்க்கதரிசிகள் ஒரு சபைக்கு தலைவராக இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு வரப்போகிற முழு உலகத்தை பத்தியும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். யோவானை குறித்து நம்ம வாசிக்கும். யோவானை கர்த்தர் ஒரு அப்போஸ்தலனா அழைச்சார். அதுக்கப்புறம் அவன் மூப்பனாய் மாறுகிறான். ஒன்னு யோவான்ல சொல்றான், தன்னை மூப்பன் என்று அழைத்துக் கொள்கிறான். பாஸ்டரா அவன் 3 யோவான் 1 மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, மூப்பனாகிய நான் தன்னை மூப்பன் என்று சொல்கிறான், பாஸ்டர் என்று சொல்கிறான். பைபிள்ல மூப்பர் அப்படின்றது பாஸ்டரை குறிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா அங்கே அவன் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறான். அவனுடைய கடைசி கட்ட ஊழியம் ஒரு தீர்க்கதரிசியின் ஊழியம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள். அதனால ஒரு தீர்க்கதரிசி என்று இந்த இடத்துல அழைக்கப்படுகிறான் யோவான். யோவானுக்கு கொடுக்கப்பட்டது போல ஒரு வெளிப்பாடு, வரப்போகிற காரியங்கள். யோவானுக்கு அடுத்து சபையில என்ன நடக்க போகுது, உலகம் முடிகிற வரைக்கும் சபையினுடைய முடிவு காலம் வர சபையினுடைய 7 காலங்கள், இங்கு சொல்லப்பட்டிருக்கிற 7 சபைகள், 7 சபை காலங்களுக்கான ஒரு தீர்க்க தரிசனங்கள். 7 சபை காலங்கள்ல என்ன நடக்கும்? இப்ப லவுதிகேய சபை காலம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் 7 வருஷம் உபத்திரவ காலம், 3 வருஷம் 10 நாடுகள் கூட்டணி சேர்ந்து இந்த உலகத்தின் பெரும்பகுதி ஆளும். அடுத்த 3 வருஷம் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுவான். அதுக்கப்புறம் இயேசு ராஜாதி ராஜாவாக வந்து அந்தி கிறிஸ்துவை அழித்து அவர் 1000 வருஷம் இந்த பழைய பூமியை ஆளுவார். அதுக்கப்புறம் நித்திய நியாய தீர்ப்பு. அதுக்கப்புறம் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், நித்தியமாய். நான் 4 வரியில சொல்லிட்டேன். விவரமாக விளக்கமாக ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். வருங்காரியங்களை குறித்த அகபு 2 விஷயத்தை தான் சொன்னான். யோவானுக்கு பாருங்க, நூற்றுக்கணக்கான விஷயங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். உலகத்தின் முடிவு வரைக்கும் என்னென்ன நடக்கும் ஒரு வரிசையா ஒரு டைம் டேபிள் மாதிரி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனால அப்படியே வெளிப்படுத்துறது உண்டு. நாட்டை பத்தி, சபையை பத்தி, வருங்காலத்தை பத்தி, உலகம் முழுவதையும் பத்தி வெளிப்படுத்துறது உண்டு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் இந்த ஆண்டை குறித்து கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்படுத்தல்களை நான் வெளியிட்டு இருந்தேன் சமூக ஊடகத்துல. எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதுல கர்த்தர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு, இந்த வருஷத்துல புதிதாக ஒரு யுத்தம் நடக்கும். ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நடந்துட்டு இருக்கு, காசா இஸ்ரவேல் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷத்துல புதுசா ஒரு யுத்தம் நடக்கும். கர்த்தர் சொன்னார், நான் வேற எங்கேயாவது நடக்கும் நினைச்சேன், எங்கேயாவது ஆப்பிரிக்காவில், எங்கேயாவது இஸ்ரேல் நாடுதான் அவனுக்கு தான் யுத்தம் பண்றது லட்டு சாப்பிடுற மாதிரியே. ஒரே நேரத்துல எத்தனை 7 நாடுகளை கூட யுத்தம் பண்ணிருக்கிறான் அவன். ஏன்னா அவன் தான் புதுசா இங்க யாரு கூடயாவது இல்ல ஈரான்ல யுத்தம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஏன்னா ஈரான் தான் ரொம்ப கரெக்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா கடைசியில பார்த்தா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு யுத்தம் வந்துச்சு. அது யுத்தம் வந்து கடைசியில அது குறுகிய காலத்துல முடிஞ்சு விட்டது. அமெரிக்கா சொல்லுது நாங்க தான் நிறுத்தணும்னு சொல்லுது. எது உண்மைன்னு தெரியல. ஆனா யுத்தம் வந்து நின்று போச்சு. தற்காலிகமா தான் நிறுத்திருக்கோம்னு இந்தியா சொல்லுது. இது எப்படி தான். ஆனா பாருங்க, கர்த்தர் அப்படியே வெளிப்படுத்தல்களை கொடுக்க முடியும். இல்ல ஒரு தனிப்பட்ட நபருக்கும் கொடுக்க முடியும் ஆண்டவர். அதே போல சபைக்கும் வார்த்தைகளை கொடுக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்துல பவுலுக்கு பாருங்க, நிருபங்களை சபைக்கு வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டுச்சு.
நிருபங்களை எழுதினாங்களே எல்லாரும், அது எல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான். அதுல புத்தி ஆறுதல் இருக்கு, எச்சரிப்பு இருக்கு, அதுல வலியுறுத்தல் இருக்கு, அதுல தைரியப்படுத்தல் இருக்கு, உற்சாகப்படுத்தல் இருக்கு, அதுல பலப்படுத்தல் இருக்கு. எல்லாரும் எழுதின யூதா, யாக்கோபு, பவுல், யோவான், பேதுரு எழுதின நிருபங்கள் எல்லாம், அவைகள் எல்லாம் ஒரு தீர்க்க தரிசனுடைய காரியங்கள் தான். அதே போல வசனத்திலிருந்து வெளிப்பாடு, பவுலுக்கு அது அந்த வெளிப்பாடு இருந்தது. சுவிசேஷம் கூட அவன் மற்றவர்கள் சொன்ன சுவிசேஷத்தையே சொல்லல, கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்று அவன் என்ன செய்ய சுவிசேஷத்தை சொன்னான். பேதுரு எழுதுறான், வருகையை பத்தி பவுல் எழுதியிருக்கிறத எனக்கே புரியல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் ஆச்சரியமான ஞானம் என்று 1 பேதுருல 2 பேதுருல எழுதுறான். 2 பேதுருல 3 அதிகாரம் 15-16 எழுதுறான். அதனால பலவிதமான தீர்க்க தரிசனங்கள். 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்துல பவுல் கிட்ட பல கேள்விகளை கேட்கிறாங்க. திருமண வாழ்க்கையை பத்தி பல கேள்விகளை கேட்கிறாங்க. 1 கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றான். கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்று இவனுடைய சொந்த ஆலோசனை 1-2 சொல்றான். எனக்கு கர்த்தர் ஒன்னும் வெளிப்பாடு கொடுக்கல, அதனால நான் சொந்தமா ஒரு ஆலோசனை சொல்றேன்னு 1-2 சொல்றான். அது வேற. ஆனா பெரும்பாலான காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்று அவன் சொல்றான். 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் நீங்கள் 1 வசனம், நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், நீங்கள் எனக்கு 1 கொரிந்தியர் 7:1 நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், இவங்க எழுதியிருந்தாங்க, சந்தேகங்கள் கேட்டு எழுதியிருந்தாங்க, அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வாங்கி பவுல் எழுதுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்றவங்க அந்த அனுபவம்லாம் இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏவுதல் வரும், ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, 4 வார்த்தை சொல்லுவாங்க, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா ஒரு தீர்க்கதரிசி அப்படி இல்லை. தீர்க்கதரிசி கிட்ட போய் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா கூட ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு அதுக்கு பதில் கொடுப்போம். இதெல்லாம் தீர்க்கதரிசியினுடைய ஊழியங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கஷ்டமான விஷயம். இதெல்லாம் தீர்க்கதரிசியினுடைய ரொம்ப கவர்ச்சியான பகுதி. கஷ்டமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். இப்போ எனக்கு தீர்க்கதரிசி வேலையே வேண்டான்னு நினைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை சொல்ல போறேன். அப்போஸ்தலனுக்கு அடையாளம் பொறுமை, தீர்க்கதரிசிக்கு அடையாளம் பாடுகள். இதுல அதிகமான பாடுகள் தீர்க்கதரிசிக்கு தான் வரும். யாக்கோபு 5 அதிகாரம் 10 வசனம், என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். துன்பப்படுதலுக்கு திருஷ்டாந்தம், முன்மாதிரி, உதாரணம் யாருன்னு கேட்டா தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசிக்கு இருக்கிறதுலேயே அதிகமான பாடுகள் தீர்க்கதரிசிக்கு தான் வரும். அதனால விசுவாசிகளுக்கு, உலகத்தான விட விசுவாசிகளுக்கு அதிகமா துன்பம் வரும். விசுவாசிகளை விட ஊழியக்காரனுக்கு அதிகமா பாடுகள் வரும். மற்ற ஊழியக்காரங்களை விட தீர்க்கதரிசிக்கு தான் அதிகமா பாடுகள் வரும். தீர்க்கதரிசி ஆகணும்னு நிறைய பேருக்கு ஆசை உண்டு, நல்லது. ஆனா ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், தீர்க்கதரிசிக்கு தான் அதிகமான பாடுகள் வரும். யார உதாரணம் சொல்றாங்க தெரியுமா? 11ஆம் வசனம், அடுத்த வசனம், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அதனால யோபினுடைய பொறுமை, யோபு ஒரு தீர்க்கதரிசி என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. அப்போ ஒரு தீர்க்கதரிசினா பாடுகள் நிறைய வரும்.
யோபு புஸ்தகத்தை நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு நம்முடைய ஐக்கியத்திலே சில பகுதி நேர வேதாகம கல்லூரிகள் உண்டு. அதனுடைய ஒரு முதல்வர் எனக்கு ஒரு நாள் போன் பண்ணார். போன் பண்ணி சொன்னார், என்ன பாடத்திட்டங்கள், சில பாடத்திட்டங்கள் கல்லூரிகளே வகுத்துக் கொள்ளலாம், குறைந்தபட்சம் பாதி பேப்பர்ஸ் நான் போர்டு சொல்ற, நாங்க சொல்ற பேப்பர்ஸை வைக்கணும், பாதி பேப்பர்ஸ் அவங்களே வைத்துக் கொள்ளலாம். பெரும்பாலும் நாங்க கொடுக்கிற பேப்பர்ஸை தான் வைப்பாங்க. சிலர் அவங்களே வைப்பாங்க, அவங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கும், அந்த திறமை இருக்கும், வைப்பாங்க. அப்போ இவர் என்கிட்ட விவாதிச்சார். நான் என்ன பேப்பர் வைக்கலாம், நான் சொன்னேன் நீதிமொழிகள் நடத்துங்க அப்படின்னு சொன்னேன். நம்ம பாடத்திட்டத்தில் அது கிடையாது. அவர் நல்ல வேதத்தை சொல்லிக் கொடுக்கறதுல வாஞ்சம் உண்டு. அவர் சொன்னார், ஐயா நான் யோபுவை நடத்தலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். சரி பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். நான் யோபுவை நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. யோபுனாலே சோகம், பாடுகள், துன்பம். ஆனா வேத புஸ்தகம் சொல்லுது, யோபு ஒரு திருஷ்டாந்தம், பாடுகளுக்கு துன்பங்களுக்கு ஒரு திருஷ்டாந்தம், ஒரு தீர்க்கதரிசி. நீடிய பொறுமை அப்போஸ்தலனுக்கு இருக்கிறது எல்லாவித பொறுமை, தீர்க்கதரிசிக்கு இருக்கிறது நீடிய பொறுமை. பாடுகள்ல அவன் பொறுமையா இருப்பான். மற்றதுல பொறுமையா இருக்கிறானோ இல்லையோ தீர்க்கதரிசி, பாடுகள்ல அவன் பொறுமையா இருப்பான். அவன் தான் தீர்க்கதரிசி. யோபு பாருங்க, பொறுமையா இருந்தான். மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு சொல்லிட்டா. எல்லாரும் போயிட்டாங்க. இனி யோபு அவ்வளவுதான், முடிஞ்சு போயிட்டான். இனி யோபு கிட்ட வேலை செஞ்சா நமக்கு சோறு கிடைக்காது, யோபு முடிஞ்சு போன கதைன்னு எல்லாம் வேலை செய்யறவங்க எல்லாம் விட்டு போயிட்டாங்க, உறவினர்கள்லாம் போயிட்டாங்க. யோபு கதை முடிஞ்சு போச்சுன்னு உறவினர்கள்லாம் போயிட்டாங்க, நண்பர்கள்லாம் போயிட்டாங்க. ஒரு 4 நண்பர்கள் மட்டும் வந்தாங்க. அவங்களும் அவசரப்பட்டு நீ பாவம் பண்ணிட்ட, அதனால ஆண்டவர் உன்னை அடிச்சுட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா யோபு பொறுமையா இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு விடுவித்தாரு, உயர்த்தினாரு. அதே மாதிரி அந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா எலியாவை பத்தி போட்டிருக்கு. அதே வேத பகுதியில எலியா என்பவன் 17ஆம் வசனத்துல, யாக்கோபு 5ல, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஒரு தீர்க்கதரிசி பாருங்க, இங்க பலருடைய ஜெபம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடை, தன்னுடைய துன்பத்துக்காக ஜெபிக்கிறவன், அது ஒரு வகை 13ஆம் வசனத்துல. அப்புறம் 14ஆம் வசனத்துல வியாதி உள்ள ஒருவனுக்கு பாஸ்டர்கள் போய் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறது, அது ஒரு விதமான ஜெபம். ஒருத்தர் வியாதியா இருக்கான், படுத்த படுக்கையா இருக்கிறான், பாஸ்டர்கள் போய் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறாங்க, அது ஒரு விதமான ஜெபம். அப்புறம் 16ஆம் வசனத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்றாங்க, அது ஒரு விதமான ஜெபம். அதே 16ல நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைகள் ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். ஆனா ஒரு தீர்க்கதரிசி எலியா, ஒரு பாஸ்டருக்கும் ஒரு விசுவாசிக்கும் தீர்க்கதரிசிக்கும் ஜெபத்துல என்ன வித்தியாசம்? ஒரு தீர்க்கதரிசி எப்படி ஜெபம் பண்ணுமா? கருத்தாய் ஜெபம் பண்ணுவான். அவன் எப்படி ஜெபம் பண்ணா? 3 வருஷம் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணான். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். மறுபடியும் ஆண்டவரே இனி மழை பெய்யட்டும் ஜெபம் பண்ண, மழை பெஞ்சது. அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணுவான், ஆவியானவர் சொல்லுகிறபடி ஜெபம் பண்ணுவான். எப்பவுமே தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி தனக்காக மட்டும் ஜெபம் பண்ண மாட்டான். துன்பப்படுகிறவன், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபிக்க கடவன். எலியாவுக்கும் துன்பம் இருந்தது, தான் துன்பத்துக்காக அவன் ஜெபிக்கிறான், தேசத்துக்காக ஜெபித்தான். ஒரு தீர்க்கதரிசி தேசத்துக்காக ஜெபிப்பான். ஒரு தீர்க்கதரிசி சுய இஷ்டத்தின்படி ஜெபிக்க மாட்டான். ஆண்டவரே அவன் என்ன மதிக்கிறது இல்லை, அவனை 2 என்னன்னு கேளுங்க அப்படி ஜெபம் பண்ண மாட்டான். இவன் எனக்கு காணிக்க கொடுக்கல, அவனை அடிங்க அப்படி ஜெபம் பண்ண மாட்டான். எப்படி ஜெபம் பண்ணுவான்? கருத்தாய் ஆவியானவர் நடத்துகிறபடி ஜெபம் பண்ணுவான். ஒரு தீர்க்கதரிசி அதிகமாய் ஜெபிப்பான், மற்ற எல்லாரை விட அதிகமாய் ஜெபிப்பான். ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசிக்கு மற்ற எல்லாரை விட அதிகமாய் பாடுகள் வரும்.
அதனால தீர்க்கதரிசினா அது ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. அது சிலர் தங்களை தீர்க்கதரிசின்னு போட்டுக்கிறாங்க. வட இந்தியாவில் ஒருத்தர் இந்திக்காரர் தான் தன்னை தீர்க்கதரிசின்னு போட்டுக்கிட்டு, நான் அதை வீடியோவில் தான் பார்த்தேன். என்னுடைய மாணவர் ஆவிக்குரிய தம்பி ஒருத்தர் பஞ்சாப்ல ஊழியம் செய்யறாரு, அந்த ஊருக்கு பக்கத்துல. அவருக்கு போன் போட்டு கேட்டேன், தம்பி இந்த ஊழியக்காரர் எப்படின்னு. ஆனா எனக்கு அவரை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. அற்புதங்கள் நடக்குது, வியாதி சுகமாகுது, தீர்க்க தரிசனம் சொல்றாரு, ரூபா நோட்டு நம்பர் எல்லாம் சொல்லுவார். இந்த பாக்கெட்ல இந்த என் நம்பர் உள்ள ரூபா நோட்டு வச்சிருக்கிறீங்க, எடுத்து காட்டுவாங்க. உடனே அதை உடனே கேமரால காட்டுவாங்க. கூட்டம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடும். அப்புறம் பார்த்தேன், அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் காவல் வேற. வட இந்தியாவில் அப்படியெல்லாம் ஊழியக்காரங்க இருக்காங்க. அப்புறம் கடைசியில பார்த்தா அவர் ஒரு பெண்கள் வழக்குல சிக்கி அவரை ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. அவருக்கு சாதாரண தண்டனை, ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. ரொம்ப வேதனையான விஷயம் தான். அதனால அது உண்மையா உண்மை இல்லையா நமக்கு தெரியாது. அது சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் வெளி வந்துச்சு. அவர் தீர்க்கதரிசியா இல்லையா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் என்ன கேட்டால் அவர் ஒரு சுவிசேஷகன் என்று சொல்வேன். வெளிப்படுத்தலின் வரங்கள் இருக்கிறதுனால ஒருத்தர் தீர்க்கதரிசி ஆயிட முடியாது. ஒரு தீர்க்கதரிசி அவன் அதிகமாக மற்ற எல்லாரை விட அதிகமா ஜெபிப்பான். அவன் தீர்க்கதரிசி. அவனுக்கு அதிகமா மற்ற எல்லாரை விட அதிகமா பாடுகள் வரும். அதனால தீர்க்கதரிசினா ரொம்ப புகழ் கிடைக்கும், ரொம்ப கூட்டம் வரும் இல்ல. சுவிசேஷகனை பத்தி நம்ம பின்னால நம்ம பார்க்க போறோம். சுவிசேஷகனுக்கு தான் நிறைய புகழ் கிடைக்கும், சுவிசேஷகனுக்கு தான் நிறைய கூட்டம் வரும். சுவிசேஷகனோடு ஒப்பிடும்போது தீர்க்கதரிசிக்கு குறைவான கூட்டம் தான் வரும். சுவிசேஷகரோடு ஒப்பிடும்போது இப்போ டிஜிஎஸ் தினகரன் சுவிசேஷகர், ஆனால் வெளிப்படுத்தலின் வரங்கள் குணமாக்கும் வரங்களை பெற்ற சுவிசேஷகர். அவ்வளவு கூட்டம் வந்துச்சு அவருக்கு, அவ்வளவு புகழ் அவருக்கு. மோகன்சி லாசரஸ் அண்ணன் ஒரு சுவிசேஷகர், அவருக்கும் குணமாக்கும் வரங்கள் உண்டு, வெளிப்பாடுகளின் வரங்கள் உண்டு. அவருக்கு அவ்வளவு புகழ், அவ்வளவு கூட்டம். ஆனால் ஒரு தீர்க்கதரிசிக்கு கூட்டம் இவர்களோடு ஒப்பிடும் பொழுது கூட்டம் குறையாதான் வரும், புகழும் குறைவாதான் இருக்கும். அவன் ஏனென்றால் பாடுகள், அவனுக்கு அவ்வளவு பாடுகள். தீர்க்கதரிசின்றது இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா தீர்க்கதரிசின்னு போட மாட்டாங்க பலர் தங்களுக்கு முன்னால. இதெல்லாம் தெரியாம சிலர் ஏதோ வாஞ்சையில ஆர்வத்துல போட்டுறாங்க. அதனால நமக்கு தீர்க்கதரிசிகள் தேவை. நான் உங்களுக்கு சொன்னேன், நமக்கு அப்போஸ்தலர்கள் ரொம்ப குறைவு. அப்போஸ்தலருடைய சில அம்சங்களை உடையவர்கள் இருக்காங்க. அவங்க முழு அப்போஸ்தலர்கள், முழுமை பெற்ற அப்போஸ்தலர்கள் ரொம்ப குறைவுதான், உலக அளவிலே ரொம்ப குறைவுதான். தீர்க்கதரிசிகளும் ரொம்ப குறைவு இருக்கிறாங்க. அப்போஸ்தலர்களை விட கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் எண்ணிக்கை அதிகம், ஆனால் குறைவு. தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவங்க நிறைய இருக்காங்க, வெளிப்படுத்தலின் வரம் பெற்றவங்க நிறைய இருக்காங்க, அது நிறைய இருக்காங்க, அதுக்கு குறைவில்லை. ஆனால் ஒரு முழுமை பெற்ற தீர்க்கதரிசி, ஒரு யோவான் மாதிரி, ஒரு பவுல் மாதிரி, ஒரு அகபு மாதிரி, யூதா சீலா மாதிரி தீர்க்கதரிசிகள் ரொம்ப குறைவு. தீர்க்கதரிசிகளை கர்த்தரை எழுப்பும்படி நம்ம ஜெபிக்கணும். இந்த வகுப்புல இருந்து நான் சொன்னேன் போன வகுப்புல, இந்த வகுப்புல இருந்து ஒரு அப்போஸ்தலர் எழும்பிட்டா எனக்கு அத மாதிரி சந்தோஷம் கிடையாதுன்னு. அதே மாதிரி இன்னைக்கு சொல்றேன், இந்த வகுப்புல இருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்பிட்டா எனக்கு அத மாதிரி சந்தோஷம் வேற கிடையாது. அது என்னுடைய ஜெபம், அது என்னுடைய வாஞ்சை. அதனால அடுத்த வகுப்புல இந்த 3ஐயும் நான் முடிச்சிருவேன். ஏன்னா இது ரெண்டும் அதிகம் பேசப்படாத, அதிகம் புரிந்து கொள்ளப்படாத, இதை விளக்கி சொல்ல நிறைய பேர் கிடையாது. அப்படி விளக்கங்களும் சரியா இல்லை. அதனாலதான் இது ரெண்டையும் நான் ஒவ்வொரு வகுப்பு எடுத்து விளக்கினேன். ஆனா சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர், அது ஓரளவுக்கு சரியான விளக்கங்கள் உண்டு. அதனால அதை அடுத்த வகுப்புல நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் கேள்வி பதில் நேரம் வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு நாம் வகுப்பை நிறைவு செய்யலாம், ஜெபிக்கலாம். பிதாவே இயேசுவின் நாமத்துல இந்த வகுப்புக்காக நன்றி. தீர்க்கதரிசியினுடைய அழைப்பை பத்தி நாங்க கற்றுக்கொண்டோம். இது புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம்
சுலபமானது அல்ல. இதை இந்த தீர்க்கதரிசி யார்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கும் தீர்க்கதரிசிக்கும் என்ன வித்தியாசம்? புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கும் என்ன வித்தியாசம்? இன்னொரு முக்கியமான ஒரு வித்தியாசம், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கு மற்றவர்களை சபிப்பதற்கான அதிகாரம் உண்டு. புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கு மற்றவர்களை சபிப்பதற்கான அதிகாரம் கிடையாது. அதை நான் சொல்லாமல் விட்டு விட்டேன். ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எலிசா தன்னை பரியாசம் பண்ணினவர்களை சபித்தான். கரடி வந்து அவர்களை நகத்தினாலே அவர்களை காயப்படுத்தி போட்டது. புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு யாரையும் சபிப்பதற்கு அதிகாரம் கிடையாது. யாக்கோபு 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நாவினாலே நாம் மனிதர்களை சபிக்கிறோம், அது கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆனபடினால தீர்க்கதரிசியினுடைய ஊழியங்கள் பாடுகள் அதிகம். பாடுகளே இல்லை அப்படின்னு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் பெருகிவிட்டார்கள். பாடுகள் வேண்டாம், இயேசு பாடுபட்டார், நாம் பாடுபட வேண்டியதில்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் பெருகிவிட்டார்கள். ஆனா தீர்க்கதரிசினா அவன் தான் பாடுகளுக்கு, துன்பப்படுதலுக்கு அவன் தான் திருஷ்டாந்தம். துன்பத்துல எப்படி யோபு தான் ஒரு தீர்க்கதரிசி. 2 தீர்க்கதரிசிகள் அங்க ஓமானமாய் சொல்லப்படுகிறார்கள் யாக்கோபு 5. ஒன்னு யோபு, இன்னொன்னு எலியா. எங்க ஜெபம், ஒரு தீர்க்கதரிசி தனக்காக ஜெபிக்க மாட்டான், தேசத்துக்காக ஜெபிப்பான். தன் சொந்த இஷ்டப்படி ஜெபிக்க மாட்டான், கருத்தாக ஆவியானவர் சொல்லுகிறபடி ஜெபிப்பான். ஆண்டவரே, எங்களுடைய ஜெப வாழ்க்கை, ஜெபம் பெருகட்டும். நாங்கள் எங்களுக்காக ஜெபிக்காம தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றும். ஆண்டவரே, எங்க சுய இஷ்டப்படி ஜெபம் பண்ணாம ஆவியானவருடைய நடத்துதலின்படி ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் கர்த்தாவே. மட்டுமல்ல, பாடுகளை நாங்க சகிக்க, பாடுகள்ல பொறுமையா இருக்க, யோபுவை போல பாடுகளை சகித்து 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற, மற்றவர்களுக்கு திருஷ்டாந்தமாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்தவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஹோஸ்ட் ஆசீர்வதியும், ரெக்கார்ட் பண்ற தம்பி ஆசீர்வதியும், வராதவர்களை கொண்டு வாரும், வர வேண்டியவர்களை கொண்டு வாரும். இந்த வீடியோவை பார்க்க போகிறவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.